ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பாயிண்ட் அண்ட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி மைதா மாவு போண்டா செய்ய போகிறோம். எங்கள் அம்மா தான் செய்ய போகிறாங்க. இந்த மைதா மாவு போண்டா அவங்க ரொம்ப நல்லா செய்வாங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்க அளவெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அந்த அளவு அதே மாதிரியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க, ரொம்ப நல்லா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம 1 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துடலாம். பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நுணுக்கி தான் சேர்க்கணும், ரொம்ப பவுடராக சேர்க்கக்கூடாது. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ தயிர் 4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் பெரிய ஸ்பூனில் போட்டதுனால 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்கான பதத்தில் தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம 15லேருந்து 20 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். நம்மளுக்கு நல்லா ஊறி இருக்குது. அதுக்கு மேலே விட்டாலும் புளிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ 2 சிட்டிக்காய் ஆப்ப சோடா மாவு நம்ம மாவில் கலந்துடலாம். தண்ணி ஊற்றி கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு மாவில் கலந்துடுங்க. எப்போ நம்ம போண்டா போட போகிறோமோ நம்ம அந்த டைமில் தான் நம்ம சோடா மாவு கலக்கணும். முதலையே கலந்துட்டாலும் நம்மளுக்கு மைதா மாவு போண்டா நல்லா வராது. இப்போ இதை நல்லா கலந்துட்டோம். இப்போ தண்ணியில் கையை நனைச்சிடலாம். நனைச்சிட்டு மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ போண்டாவாக கிள்ளி போட்டுடுங்க. இது மாதிரி நம்ம போண்டாவாக கிள்ளி சேர்த்தோம்னாக்கா போட்ட உடனே எண்ணெயிலேருந்து மேலே எழும்பி வரணும். அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த போண்டாவோட பதம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே பஞ்சு போல் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் மைதா மாவு போண்டா. இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு, நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு மைதா மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம தேங்காய் கடலை சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். டீ டைம் அப்போது இந்த போண்டா செஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ ருசியாக நல்லாயிருக்கும். டீக்கும் இந்த போண்டாக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.